நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4 மாதங்களை காத்தவர் இந்த 5வது மாதம் மே மாதம் 1ஆம் தேதி காலை உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யோசிக்கும் போது கண்ணீரும் கவலையும் பாரங்களும் கேள்விகளும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் ஆண்டவர்தான் அற்புத விதமாய் வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. அவருடைய தயவும் கிருபையும் நம்மை நடத்துகிறது. 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆண்டவருடைய நன்மை ஆண்டுடைய கிருபைகள் நம்மோடு இருப்பதினால் எத்தனை ஆபத்து வந்தாலும், மரண எல்லைக்குள் கடந்து போனாலும், தேவையில்லாத வார்த்தைகளால் தாக்கப்படும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் போதுமானதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த 5வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஒரு வார்த்தையை உணர்த்தினார். என்னவென்றால் 128ஆம் சங்கீதத்தின் அது முழு சங்கீதத்தையும் வாசித்து தியானிக்கிற கிருபை கிடைத்தது. அதில் குறிப்பாக 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் நேரடியாய் பேசுவதைப் போல இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், தொழிலாளர் தினம். உழைப்பாளிகள் நினைவு கூற வேண்டிய ஒரு நாள் இது. அந்த உன் கைகளின் பிரயாசம் ஒருவேளை பல வருடங்கள் அல்லது இந்த வருஷம் தொடங்கி 4 மாதங்களில் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குடும்பத்துக்கு போதுமானதாக இல்லாமல் மருத்துவமனைக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் செலவு செய்யப்படுகிற நிலை. இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தோம், வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, பொருளாதார பற்றாக்குறை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, தேவையில்லாத வீண் செலவுகள், எப்படி வாழ்வது, எப்படி பிள்ளைகளை நடத்துவது, குடும்பத்தை எப்படி அனுசரிப்பது, எதிர்கால திட்டத்துக்கு எப்படி சேமிப்பது, எப்படி வாழ முடியும் என்கிறதான பல கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இதுவரை எப்படியோ இருந்திருக்கலாம், இப்பொழுது அவர் சொல்லுவது, உன் கைகளின் பிரயாசம். நீ பிரயாசப்பட்டு சம்பாதிப்பது, பிரயாசப்பட்டு சேமிப்பது, அதை நீ சாப்பிடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பிறருடைய காரியம் இல்லை, பிறருடைய பொருளாதாரம் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ உழைக்க வேண்டும் என்று தெரிகிறது. உழைக்காமல், கஷ்டப்படாமல், வேர்வை சிந்தாமல், முயற்சிக்காமல் பொருளாதாரம் கிடைக்காது. கஷ்டப்பட வேண்டும். சில வீடுகளை நீங்கள் பார்த்தால் எப்பொழுதும் வறுமை 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 வறுமை, குடும்பமே கண்ணீராயிருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குட்பட்டவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது ஒரு மாதத்தில் இருக்கிற நிலை அடுத்த மாதம் இருக்காது, மாற்றங்கள் வரும். இந்த நாளில் தேவ வார்த்தை சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும், உன் உழைப்பை நீ சாப்பிட வேண்டும், வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. கைகளின் பிரயாசத்தை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். கணவனாக இருந்தால், மனைவியாக இருந்தால், பிள்ளைகளாக இருந்தால், பெற்றோராக இருந்தால், உடன் பிறப்புகளாக இருந்தால், இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஆனால் இந்த நிலையில் பல கஷ்டங்கள் வரலாம். ஆனால் இந்த மே மாதம் 2024ஆம் ஆண்டு கர்த்தர் உணர்த்துகிற வார்த்தை என்ன? உன் குடும்பம் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஏற்கனவே சொன்னேன், கிருபையும் நன்மையும் தொடரும். இங்கே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இது
யாருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும், அவருடைய ஆலோசனைக்கு பயப்பட வேண்டும், அவருடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்கிற சிந்தனைக்கு வர வேண்டும். உலகத்தில் அவருக்கு பயமில்லாமல் வாழக்கூடிய தன்மைகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் மனிதன் தான் விரும்புகிறபடியெல்லாம் வாழ்ந்துவிட முடியாது. தேவனுக்கு பயந்து ஒப்பு கொடுத்து அவர் வழிகளில் நடந்து தாறுமாறான வழிக்கு போகாமல், நானே வழி என்று சொன்ன அவருடைய வழியில் நடக்கும்போது அவர்களுக்கு தான் தேவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது பொருளாதாரத்துக்குட்பட்ட விஷயம். பொதுவாக இந்த பூமிக்குட்பட்ட காரியங்களுக்கு மட்டும் பணம் வேண்டும், வீடு வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்வது தவறில்லை. அதற்கு மேலே உங்களுக்குள்ளே அழியாத விலையேற பெற்ற ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமாவிலே நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். இந்த உடல் சம்பந்தமான குடும்பம் காரியங்களுக்குட்பட்ட நிலைக்கு இவ்வளவு பிரயாசப்படும் போது ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமாவை கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த ஆத்துமாவுக்கு தேவையான நிலை என்ன? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகள் கைகளின் பிரயாசம், ஆசீர்வாதம், பாக்கியம் இருக்கிறதே, அதே போல தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இந்த வேதத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், இந்த வேத வார்த்தையை கேட்க வேண்டும், இந்த வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, இந்த ஆத்துமா பலனடைய, உள்ளான மனுஷன் பலனடைய அவரிடத்தில் பிரார்த்தனை ஏறெடுக்க வேண்டும். எப்படி 2 கைகள், 2 கண்கள், 2 கால்கள் இருக்கிறதோ அதே போல ஒரு பக்கம் வேதமும் இன்னொரு பக்கம் ஜெபமும், இந்த 2க்கும் இடையில் விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு உங்க ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு, அந்த ஆத்துமா பலனடையும்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தையும் அவர் நிறைவாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன் தேவனுக்கு பயப்பட வேண்டும்? அவர்தான் நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். 128ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனம் படித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷனுக்கு இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வதிக்கிறவர் யார்? பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர்தான் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். அப்படி அவர் கொடுக்கும்போது சமாதானம் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் கடலிலே மீன் பிடிக்கும் போது இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஒன்றும் கிடைக்கவில்லை. அங்கே ஆண்டவர் இயேசு போனார், அந்த சூழ்நிலையை பார்த்தார், அவனோடு பேசினார். அந்த வலையை வலபக்கமாய் போடி என்று சொன்னபோது அவன் சொன்னான், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்த போது, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று போட்டார். அந்த இடத்தில் ஏராளமான மீன்கள் கிடைத்தது. நன்மையும் கிருபையும் பின்தொடருவதைப் போல, பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதைப் போல நிறைந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. அதன் பிறகு அந்த பேதுரு அந்த மீன் பிடித்தது மட்டுமல்ல, இதே போல ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்களுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து அபிஷேகித்து ஊழியம் செய்ய வைத்து அவர் மூலம் பல ஆயிரங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாய் மாற்றினார். எனவே அருமையானவர்களே, நாம உலக ரீதியிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? இறைவனுக்கு பயப்பட வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அறிந்த ஆண்டவர் அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார்.
இந்த மே 1ஆம் தேதி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் தேவைகளை அறிந்தவர், உங்கள் பொருளாதார சூழ்நிலையை பார்க்கிறவர், உங்கள் பிள்ளைகளுக்காக விடுகிற கண்ணீர், உங்கள் குடும்பத்தில் ஏற்படுகிற வியாதிகள், குடும்பத்தில் ஏற்படுகிற மரணங்கள், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அடுத்து என்ன மாதம் தொடங்கிவிட்டது, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற அந்த ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பீங்க. எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் உங்கள் அந்த நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுவீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பீங்களா? ஜெபத்தோடு இருப்பீங்களா? தேவனுடைய வழியிலே நடக்க ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பொழுது இந்த குறிப்பிடப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. யார் யார் வெளியே சொல்ல முடியாதபடி பல விதங்களில் போராடி கொண்டு வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, இந்த வார்த்தையை கேட்ட மக்கள் மீது உமது கரத்தை நீட்டும்படி வேண்டுகிறோம். இதுவரை ஒன்றுமே இல்லாத நிலையில் வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கைகளின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிட பாக்கியம், நன்மை உண்டாக, சீயோனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சாட்சிகளாயிருக்க 4 மாதத்தை விட இந்த 5வது மாதம் ஆண்டவர் எங்களை அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உமக்கு பயந்து வாழ அறிக்கையிட கிருபைதாரும். சுகத்தோடு சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற மக்கள் மீது உமது வல்லமை இப்பொழுது இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். உமது நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இப்படி ஆசீர்வாதங்களால் நிரப்பும். நீங்க அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.